ஹாய், நீங்க பார்க்குறது டெட்செக் ட்ரேட்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி கவர் பண்ண போறோம்னா, சார்ட்ட எப்படி கிளீனா வச்சுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் கவர் பண்ண போறோம். ஸோ ட்ரேடிங் வியூல சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அத வச்சு நம்ம சார்ட்ட கிளீனா வச்சுக்கலாம். நெறைய பேர் என்ன நெனைப்பீங்கன்னா, அதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு நெனைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. பே பண்ணாமலே நம்ம வந்து ட்ரேடிங் வியூல ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சு சார்ட்ட கிளீனா வச்சுக்கலாம். ஸோ அத பத்தி தான் வந்து இந்த வீடியோல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோல ஒரு 3 விஷயம் நான் கவர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்படி நீங்க வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல வரையறது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல உங்க சார்ட்ல தெரியும். நான் நெறைய பேத்தோட சார்ட்ல பார்த்துருக்கேன். லெட்ஸ் சே இப்ப நீங்க வந்து இது வந்து 1 ஹார் சார்ட். ஸோ 1 ஹார் சார்ட்ல இதெல்லாம் டிரா பண்ணியிருப்பீங்க. ஸோ அத நீங்க அப்படியே டெய்லி சார்ட் போனீங்கன்னா, அப்படி கச கச கசகசன்னு தெரியும். இது இது இப்படி வச்சிருக்கவங்க கிட்ட போய் என்னால சொல்லவும் முடியாது. சரி எதுக்கு வந்து ஒரு வீடியோவா போட்டா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் இத வந்து நீங்க டைரக்ட்டா வந்து நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன மட்டும் நீங்க கரெக்ட்டா கிளிக் பண்ணி, நீங்க இத வந்து 1 ஹார்ல மட்டும் தெரியிற மாரி வச்சுக்கலாம். ஸோ இப்ப நான் பாருங்க. ஸோ இப்ப 1 ஹார்ல இதெல்லாம் தெரியுதா? பட் நான் டெய்லி டைம் ஃப்ரேம் போறேன். கிளீனா இருக்கா? 4 ஹார் டைம் ஃப்ரேம் போறேன். எதுவுமே தெரியாது. பட் 1 ஹார் டைம் ஃப்ரேம் போனேன்னா, எனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத இன் டெப்த்தா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் இத பத்தி தான் பார்க்க போறோம். 2வது எத பத்தி பார்க்க போறோம்னா, லெட்ஸ் சே வந்து இங்க ஒரு பை செல் லிக்விடிட்டி இருக்கு. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு, இங்க பை செல் லிக்விடிட்டிக்கு ஒரு லைன மார்க் பண்ணி, இதுல வந்து டைப் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ பை சைட் லிக்விடிட்டி அப்படின்னு டைப் அடிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பண்ணவே தேவையில்ல. நீங்க டைரக்ட்டா என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி டெம்ப்ளேட் மாரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அத யூஸ் பண்ணிக்கலாம். இது பை செல் லிக்விடிட்டின்னு நான் இங்க டெம்ப்ளேட் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத நான் யூஸ் பண்ணேன்னா, டைரக்ட்டா பை செல் லிக்விடிட்டின்னு பிரிண்ட் ஆயிரும். இஃப் இன் கேஸ் நான் வேற ஏதாவது ரெட் லைன் மாரி மார்க் பண்ணணும்னா, அதுக்குமே நான் வந்து டெம்ப்ளேட் மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத நான் போட்டேன்னா, எனக்கு ரெட் லைன் மாரி வந்துரும். இல்ல ட்ரூ டே ஓப்பன்னா எனக்கு இந்த மாரி வந்துரும். ஸோ இந்த மாரி வந்து டெம்ப்ளேட் சேவ் பண்ணி, அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து நீங்க ஏதாவது வரையணும்னா கூட டக்கு டக்குன்னு வரைஞ்சுட்டு போயிரலாம். ஸோ அத பத்தி தான் 2வது பார்க்க போறோம். 3வது நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த சைட்ல இருக்கிற புக் லிஸ்ட். ஸோ ட்ரேடிங் வியூல இந்த சைட்ல வந்து ஒரு புக் லிஸ்ட் மாரி இருக்கும். ஸோ இதுல வந்து நெறைய பேர் வந்து அவங்க பார்க்காத பேர்ஸ்லாம் கூட வச்சிருப்பாங்க. அந்த மாரி வச்சிருக்காதீங்க. இதுல பாருங்க நான் கிளீனா வச்சிருப்பேன். நான் வேணா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு முதல்ல இருந்து காமிக்கிறேன். ஸோ கிளீனா வந்து கிங்ல வந்து கிங்ன்னு போட்டு அதில டிஎக்ஸ்ஒய் மட்டும் இருக்கிற மாரி வச்சிருப்பேன். அதேமாரி மேஜர் பேர்ஸ் நான் 2 பேர் மட்டும் தான் பார்ப்பேன். ஸோ அதனால அந்த 2 பேர் வச்சிருப்பேன். அதுக்கு ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ் ஒண்ணே ஒரு பேர் வச்சிருப்பேன். அதில தான் ரிலேட்டிவ்ஸ் அனாலிசிஸ் பார்ப்பேன். அதுக்கு ஒரு பேர். ஸோ அப்புறம் கோல்டு, சில்வர் அதே மாரி ஃபியூச்சர்ஸ்ல ஒரு 2, 3 யுஎஸ் 100, யுஎஸ் 500லாம் வச்சிருப்பேன். ஸோ இந்த மாரி கிளீனா வந்து நம்ம இந்த புக் லிஸ்ட் எப்படி வந்து மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் 3 டாபிக்கா இருக்க போகுது இந்த வீடியோல. ஸோ இந்த 3 விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். ஸோ ஒன் பை ஒன் வந்து அத எப்படி யூஸ் பண்றது? எப்படி சார்ட்ட கிளீனா வச்சுக்கிறது? அரவுண்ட் ட்ரேடிங் வியூவ ஃபுல்லா கிளீனா வச்சுக்கிறது எப்படின்றது தான் பார்க்க போறோம். நான் பெர்சனலா என்ன நம்புறேன்னா, சார்ட் கிளீனா இருந்தா மைண்ட் செட்டுமே கிளீனா இருக்கும். மைண்ட் செட் கிளீனா இருந்துச்சுன்னா, ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம கிளீனா எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு நான் நம்புறேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இல்ல ப்ரோ நான் கான்செப்ட் தான் கத்துக்க வந்தேன்னு நெனச்சீங்கன்னா, ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் சந்திப்போம். இந்த வீடியோ வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாரி தான். ஒண்ணும் பெருசா இருக்காது. சரி தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இத தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ என்டையரா பாருங்க. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். எப்படி வந்து இத யூஸ் பண்றது அப்படின்ற மாரி. அ அதே மாரி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஒரு லைக் பட்டன். இந்த விஷயம்லாம் நெறைய பேத்துக்கு இது தெரியாது. தெரியாம சார்ட்ட இன்னமுமே மெஷியா வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரீச் அவுட் ஆகணும்னா, நீங்க ஒரு லைக் மட்டும் போட்டீங்கன்னா, நெறைய பேத்துக்கு இந்த வீடியோ ரீச் அவுட் ஆகும். ஸோ இப்போ வாங்க ஒன் பை ஒன் வந்து அந்த 3 டாபிக்ஸ ஃபுல்லா கவர் பண்ணி விட்டுர்றேன். ஃபர்ஸ்ட்டு இப்ப நான் 1 ஹார்ல வரையறது எனக்கு 1 ஹார்ல மட்டும் தெரியணும். அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, லெட்ஸ் சே நான் இந்த பைசெல் ஈக்விட்டி மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த லைன் வந்து எனக்கு 1 ஹார்ல மட்டும் தெரிஞ்சா போதும். நான் என்ன பண்ணுவேன்னா, வரைஞ்சு முடிச்சுட்டீங்க. வரைஞ்சு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இத ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ண உடனே இந்த மாரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதுல நீங்க என்ன பண்ணணும்னா, விசிபிலிட்டி ஆன் இன்டர்வல்ன்னு இருக்கும். ஸோ அத நீங்க என்ன பண்ணணும்னா, கரண்ட் இன்டர்வல் ஒன்லி அப்டிங்கிற மாரி வச்சிரணும். ஸோ இப்ப நீங்க வச்சுட்டீங்கன்னா, 1 ஹார்ல மட்டும் தான் தெரியும். வேற எந்த டைம் ஃப்ரேம்லயுமே தெரியாது. டெய்லி டைம் ஃப்ரேம்ல தெரியாது. 4 ஹார் டைம் ஃப்ரேம்ல தெரியாது. அதே மாரி 1 ஹார்க்கு கீழ இருக்கிற எந்த டைம் ஃப்ரேம்லயுமே தெரியாது. ஸோ லெட்ஸ் சே இப்ப எனக்கு 1 ஹார்ல தெரியணும் ப்ரோ. அதே மாரி லோவர் டைம் ஃப்ரேம்லயும் எனக்கு தெரியணும் அப்டின்னா, சேம் அதே தான். ரைட் கிளிக் பண்ண போறீங்க. ரைட் கிளிக் பண்ணி எனக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல தெரியணும்ன்ட்டு வைக்க போறீங்க. ஸோ பை செல் லிக்விடிட்டி மட்டும் நான் இப்ப சொல்லி காமிக்கிறேன். ஸோ அதே மாரி ரைட் கிளிக் பண்றீங்க. விசிபிலிட்டி ஆன் இன்டர்வல் குடுத்துட்டு கரண்ட் இன்டர்வல்
பிலோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு 1 ஹவர்ல தெரியும். 1 ஹவருக்கு கீழே இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேம்லையும் தெரியும். அதாவது 30 மினிட்ஸில் தெரியும், 15 மினிட்ஸில் தெரியும், அது கீழே 1 மினிட், 3 மினிட் எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே தெரியும். நான் வேணா ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். இது 1 ஹவரில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிலோ போவோம். 30 மினிட்ஸில் தெரியுதா? இங்கே ஒரு லைன் தெரியுதா? 15 மினிட்ஸில் தெரியுதா? தெரியுது. பட் இதே வந்து 1 ஹவருக்கு மேலே நான் ஏதாவது 4 ஹவர் போகிறேன், 4 ஹவரில் தெரியுதா? நோ. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? கரண்ட் இன்டர்வல் ஒன்லி அண்ட் கரண்ட் இன்டர்வல் பிலோன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதனால அந்த டைம் ஃப்ரேம் அது கீழே இருக்கிற டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் இந்த பைசெலக்டிவிட்டி தெரியும். இல்லை ப்ரோ, எனக்கு கரண்ட் இன்டர்வலில் தெரியணும், 1 ஹவரில் தெரியணும், அதே மாதிரி 1 ஹவருக்கு மேலே இருக்கிற டைம் ஃப்ரேமில் எனக்கு தெரியணும். அதாவது 4 ஹவர் டெய்லி அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில், பெரிய டைம் ஃப்ரேமில் தெரியணும், லோவர் டைம் ஃப்ரேமில் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம். இது ரைட் கிளிக் பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணி விசிபிலிட்டி ஆன் இன்டர்வலில் கரண்ட் இன்டர்வல் அண்ட் எபோ கொடுத்துட்டீங்கன்னா 1 ஹவரில் தெரியும், 4 ஹவர் அதுக்கு மேலே இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேம்லையும் தெரியும். ஸோ இப்போ நான் 4 ஹவர் போகிறேன், 4 ஹவரில் இந்த பைசெலக்டிவிட்டி இருக்குது, டெய்லியில் பைசெலக்டிவிட்டி இருக்குது. பட் 1 ஹவர் கீழே நான் போனேன்னா இருக்காது. பாருங்கள், இப்போ 30 மினிட்ஸ் போகிறேன், 30 மினிட்ஸில் இருக்கா? கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அழகாக வந்து இப்போ லெட்ஸே இங்கே வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ நான் வந்து டெய்லி சார்ட்லேருந்தே வரேன். ஸோ நான் இங்கே வரைஞ்சிருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறேன். ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி பார்க்க போகிறீங்க. நான் டெய்லி சார்ட்லேருந்து அனலைஸ் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம டெய்லி சார்ட்லேருந்து தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு இதுதான் என்னோட ஃபைனல் ட்ராஸாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து வரைஞ்சிறேன். இந்த இந்த என்னோட ட்ராஸ் வந்து எனக்கு இந்த டைம் ஃப்ரேமில் தெரியணும், அது கீழே இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேம்லையும் தெரியணும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் தெரியணும், அது கீழே இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேம்லையும் தெரியணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் அமுத்தி இதில் வந்து கரண்ட் இன்டர்வல் அண்ட் பிலோ கொடுத்துட்றேன். ஏன்னா டெய்லி கீழே இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேம்லையும் இந்த கோடு எனக்கு தெரியும். ஸோ இப்போ 4 ஹவரில் போய் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கீ லெவல் எடுக்கிறேன். ஸோ 4 ஹவரில் எனக்கு கீ லெவல் இல்லை. ஓகே, நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ 1 ஹவரில் எனக்கு இங்கே ஒரு கீ லெவல் இருக்குது. ஸோ அந்த கீ லெவலை நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் என்ன டிசைட் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த 1 ஹவரில் வரைகிற இந்த எஃப்இஜி வந்து எனக்கு டெய்லியில் தெரியக்கூடாது. ஓகே. சார் நான் இதை வேணா ஒரே நிமிஷம், நான் வந்து முதல்லேருந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படி காமிக்குது. ஸோ எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் இப்போ இன்கேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஆல் இன்ட்ரோவில் இருக்கும். இப்போ டெய்லி போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ளூ கலரில் அசிங்கமாக தெரியும். ஒரு அசிங்கமாக இல்லை, ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ வந்து அப்படியே மார்க் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த 1 ஹவரில் வரைஞ்சது உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி என்ன பண்ணணும், இங்கே வரைஞ்சிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக். பட் நான் 1 ஹவரில் வரைகிறது எனக்கு 5 மினிட்ஸ்லாம் தெரியணும். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்து கரண்ட் இன்டர்வல் அண்ட் பிலோ கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா 1 ஹவர் கீழே இருக்கிற எல்லா டைம் ஃப்ரேம்லையும் தெரியணும். ஸோ இங்கேருந்து நீங்கள் பைஸ் பார்க்க போகிறீங்க. ஓகே. ஸோ ஐஆர்எல் டு இஆர்எல் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ஸோட பார்ப்பீங்க. கரெக்டாக? ஸோ 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறீங்க. ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன லெவல் தெரியுது? ஸோ இங்கே வந்து நம்ம டெய்லியில் வரைஞ்ச லெவல் தெரியுது, அதே மாதிரி 1 ஹவரில் வரைஞ்சது தெரியுது. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் நடந்தோடனே யூ கேன் என்டர். ஸோ இதையுமே நீங்கள் வந்து இது கீழே இருக்கிற டைம் ஃப்ரேம் இல்லைனா கரண்ட் இன்ட்ரோல் ஒன்லின்னு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு கீழே போக மாட்டோம். அதனால் கரண்ட் இன்ட்ரோல் ஒன்லின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லாங் பொசிஷன் நான் அடிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த லாங் பொசிஷன் நான் இங்கே வைக்கிறேன், இங்கே இதெல்லாம் வைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் இன்டர்வல்ஸில் இருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்கள் மொதல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல் இன்டர்வல்ஸில் இருக்கும். ஸோ இப்போ டெய்லி சார்ட் போனீங்கன்னா ஒரு மாதிரி இந்த இங்கே தெரியுதா? ஸோ இங்கே வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். நிறையா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாகவே இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா 5 மினிட்ஸ் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் வரைஞ்சி வச்சிருந்த இதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், கரண்ட் இன்ட்ரோல் ஒன்லின்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே வரைஞ்சிருக்கிறது எல்லாமே 1 ஹவரில் தெரியாது. இந்த பாக்ஸ் அதே மாதிரி இந்த லாங் பொசிஷன் இது எல்லாமே 1 ஹவரில் கூட தெரியாது. ஏன்னா கரண்ட் இன்ட்ரோல் ஒன்லின்னு கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா 1 ஹவரில் இது மட்டும் தான் எனக்கு தெரியணும், 4 ஹவரில் இது மட்டும் தான் எனக்கு தெரியணும், நான் டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்கிறது என்னை குழப்பக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கலாம் இதை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஐ ஹோப் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் கிளியராக நடத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கு ப்ரீமியம் ஏதாவது கட்டணுமா? நோ. ஸோ அடுத்து ரெண்டாவது நான் இதை வச்சே நடத்திடுறேன். ரெண்டாவது எப்படி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது. ஸோ டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் சே இப்போ நீங்கள் வந்து இது வந்து பைசேல் ஈக்விட்டின்னு மார்க் பண்ணி சும்மா டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது தான். உங்களுக்கு வந்து பைசேல் ஈக்விட்டின்னு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி வந்து பைசேல் ஈக்விட்டி செல்ஸ் ஈக்விட்டிலாம் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் இதெல்லாம் டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு ஸோ இதில் வந்து பை சைடு ஈக்விட்டி, பை சைடு
லிக்விடிட்டி. ஸோ இதை வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போதைக்கு நான் இதை வந்து டெலிட் பண்ணி விட்றேன். டெலிட் பண்ணிவிட்டு இதிலேயே நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ரைட் கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெம்ப்ளேட்டில் சேவ் ஆஸ்ன்னு கொடுத்துருவோங்க. கொடுத்துட்டு பை சைடு இல்லைன்னா பிஎஸ்எல்னு போட்டு வச்சுக்கோங்க. பிஎஸ்எல். ஸோ பை செல் லிக்விடிட்டி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு லைன் வரைகிறீங்க. ஓகே. இங்கே ஒரு லைன் வரைகிறீங்க. ஸோ அந்த லைனுக்கு வந்து செல் லிக்விடிட்டின்னு மார்க் பண்ணணும்னா நான் செல் லிக்விடிட்டி முதல்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த செல் லிக்விடிட்டி நான் கிளிக் பண்ணனா டேரெக்டாக செல் லிக்விடிட்டின்னு வந்துடும். ஸோ வேறு எங்கேயாவது நான் பை செல் லிக்விடிட்டி இப்போ நம்ம கிரியேட் பண்ண பை செல் லிக்விடிட்டியை நான் எடுத்துகிட்டு வரணும்னா டேரெக்டாக இந்த மாதிரி ட்ரெயின் லைன் போட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்டுக்கு போய் பை செல் லிக்விடிட்டின்னு போட்டோம்னா எனக்கு பை செல் லிக்விடிட்டின்னு வந்துடும். ஓகே. சரி, இவ்வளோ தான் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 விஷயம் பார்த்தாச்சு. ஒன்று, சார்ட் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் தெரிகிற மாதிரி நம்ம சார்ட் அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை பற்றி பார்த்தோம். 2வது, டெம்ப்ளேட் எப்படி சேவ் பண்ணுறது, அதை சேவ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த 2 விஷயத்த பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சைடில் இருக்க புக் லிஸ்ட். இதை எப்படி வந்து நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது. நிறைய பேர் வந்து இங்கே வந்து என் நம்பர் ஆஃப் பேர்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வச்சுருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை வந்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணி கூட காமிக்கிறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் இப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வியூக்குள்ளே போகிறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மன நிம்மதியாக இருக்கும். ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து லெட்ஸே நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டுறேன். டெலிட் பண்ணி விட்டு உங்களுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஸோ ரிமூவ் செஷன், ரிமூவ் செஷன், ரிமூவ் செஷன். நீங்களுமே இங்கே வந்து என்ன பேர் இருந்தாலும் இங்கே வந்து என்ன இருந்தாலும் அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணி விட்டுட்டு இப்போ முதல்லேருந்து நான் பண்ணுறதை பண்ணுங்க. ஸோ இப்போ வாட்ச் லிஸ்ட்க்கு இந்த சைடு வந்து ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு பேர் ஏதாவது ஒன்று ஃபஸ்ட் வந்து டிஎக்ஸ்ஒய், அது கிங்குங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ டிஎக்ஸ்ஒய் வந்து நான் இந்த டிவிசிங்கிறத நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த டிஎக்ஸ்ஒய் வந்து எதுக்குள்ளே இருக்கும்னா எனக்கு கிங்குங்கிற ஒரு செக்டாருக்குள்ளே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிங்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது வச்சுக்கோங்க. நான் கிங்குன்னு வச்சுருப்பேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டிஎக்ஸ்ஒய்யை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டிஎக்ஸ்ஒய் உட்காந்துரும். ஸோ அதுக்கப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து ஆட் செஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இப்படி செஷன் மாதிரி கிரியேட் ஆயிரும். ஸோ அதை இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரீநேம் கேட்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் கிங்குன்னு அடிச்சிடறேன். அடிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு எமோஜி போட்டுக்கோங்க. லெட்ஸே நான் கிங்குனா கிங்குக்கான எமோஜியை போட்டுறேன். அந்த ஃப்ரீடம் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை நான் போட்டுறேன். ஸோ போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டிஎக்ஸ்ஒய் வந்துருச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்து நான் மேஜர் பேர்ஸு, அதனால நான் வந்து இங்கே வந்து லெட்ஸே யூரோஎஸ்டி, யூஎஸ்டி. ஸோ யூரோஎஸ்டியில் எஃப்எக்ஸ்சிஎம் சார்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எஃப்எக்ஸ், அதே மாதிரி கையோட ஜிபிபி யூஎஸ்டி. நீங்கள் என்னென்ன மேஜர் பேர் பார்ப்பீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஜிபிபி யூஎஸ்டியுமே நான் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 தான் நான் மேஜர் பேர்ஸ் பார்ப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து ஆட் செஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ யூரோஎஸ்டிக்கு மேலே எனக்கு செஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த செஷனுக்கு நான் என்ன பேர் வைக்க போகிறேன்னா மேஜர், ஏன்னா மேஜர் பேர்ஸ். ஸோ அதனால் மேஜர்னு வச்சுக்கிறேன். லெட்ஸே இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இந்த சிம்பிள் வச்சுக்கிறேன். ஸோ மேஜர் பேர்ஸ்க்கு நான் சிம்பிள் பண்ணிட்டேன். ஸோ அது மேஜர் பேர்ஸ்க்குள்ளே இந்த 2 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டுக்கு வந்து நான் வந்து capital.com தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் கோல்டு capital.com. அதே மாதிரி சில்வர், ஸோ சில்வருக்குமே capital.com. ஓகே. ஸோ இப்போ இந்த கோல்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் செக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு செஷன் கிரியேட் ஆயிரும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா லெட்ஸே நான் கோல்டு அண்ட் சில்வர்னு எழுதிக்கிறேன். எதுக்கு தேவையில்லாமல் அது இதையும் போட்டுக்கிட்டு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிள் வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க. லெட்ஸே நான் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் சிம்பிள் வச்சுக்கிறேன். ஸோ கோல்டு அண்ட் சில்வருக்கு நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து வந்து நான் ஃபியூச்சர்ஸ் பார்ப்பேன். லெட்ஸே ஃபியூச்சர்ஸ் நீங்கள் பார்க்குறதுனா ஓகே. ஸோ இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது செஷன் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கிளியராக வந்து இந்த மாதிரி இருக்கும். லெட்ஸே நீங்கள் வந்து இப்படி மாற்றி மாற்றி போயிடுச்சுன்னா இதை நீங்கள் வந்து
இது வந்து தூக்கி இதுக்குள்ள கூட வச்சுக்கலாம். ஓகே. இப்படி வந்து ட்ராக் பண்ணி நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம். ஸோ தப்பா போயிருச்சுன்னா, நீங்க ட்ராக் பண்ணி அப்படியே கையோட எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப லெட்ஸ் சே நான் வந்து இங்க யூனிவர்சிட்டி இருக்கு. அத எப்படி ப்ரோ நான் இதுக்குள்ள கொண்டு வரதுன்னு கேட்டீங்கன்னா, இத அப்படியே ட்ராக் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, கரெக்ட்டா இங்க போய் உட்காந்துரும். ஸோ இவ்வளவுதான் மேட்டர். ஸோ இப்ப இந்த 3 விஷயத்தையும் தெளிவா கவர் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இது கான்செப்சுவல் வீடியோ கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். எதுவுமே கான்செப்ட் வைஸா நடத்தலையே ப்ரோ. நீங்க இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்ல. ஸ்ட்ராட்டஜி வைஸ் தான் நான் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நெறைய வீடியோ ஸ்ட்ராட்டஜி பத்தி போட்டுட்டேன். ஸோ ஒரே ஒரு வீடியோ இந்த மாரி ரெடி பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சார்ட்ட நெறைய பேர் வந்து ரொம்ப ஒரு மாரி மெஸியா வச்சிருக்கீங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு நெனச்சு தான் போடுறேன். கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவ நான் போஸ்ட் பண்றேன். இஃப் இன் கேஸ் இஃப் இன் கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூ புரொவைட் பண்ணிருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா, முதல்லயே சொன்ன மாரி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you in the next video. Until then, it's bye from Dead Set Trades.